எனக்கு சார் தான் பேர் வச்சீங்க. ஆமா. பின்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க. எனக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் வேணும். அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தைச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தைச்சு கொடுங்க. உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உங்க கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு காசு தருவியா? பழைய மிஷின் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். குயின்ஸ்லியா? நோ. கிட்ஸ்லியா? நோ. கிரீன்லாண்ட்லயா? நோ. எங்க தாண்டி தைச்ச? நான் யார்கிட்ட தைச்சேன்னு சொன்னா நீங்கெல்லாம் அவர்கிட்ட ட்ரெஸ் தைச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்கெல்லாம் யாரை நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த ட்ரெஸ் தைச்சார். என்னடி சொல்ற? இது பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவிலதான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க. என்னடி பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர்தான். இவரா தைச்சாரு? நம்ப முடியல, இவரா தைச்சாரு? போய் சொல்லாம சொல்லி இந்த ட்ரெஸ் இவரா தைச்சாரு. இது பாருங்க, நீங்க தான் இந்த ட்ரெஸ் தைச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் தைச்சது போக மிச்சம் பீசஸ் எல்லாம் இருக்குமே கட்டிங், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது வந்து என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, காமிங்க. இப்போ நம்பிக்கை வந்துதா? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், இவங்களுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். கொஞ்சம் கால எடுங்க. இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன். முதல்ல இந்த செருப்பை தைச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின் இல்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும். தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க? என்ன அக்கிரமமா இருக்கு? நீ என்ன வக்காலத்து வாங்குற? அப்படின்னு தான் வச்சுக்க. எடுறா கைய. எடுக்கலன்னா ஐயோ, டாக்ஸி. இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. ஆராய்ச்சி அலைஞ்சு வேண்டையா, இது அக்கிரமையா? ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுக்கையா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டார வருது வருது. என்ன பாச்சு அண்ணே? என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பையா, ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையில, பனி பெஞ்சுனா கொலை நிறைய போதா? ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குன்னு சொல்ல? எனக்கு ஒண்ணும் சொல்ல இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா விழுந்தவன். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு தொட மாதிரி இருக்கும். You will never forget this trip. என்னமோ அப்படி பாக்குறீங்க?
என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். என் கடமை முடிஞ்சது. உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாத இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஹரியானா பிரான்ச் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஏங்க உங்களை அப்படி திடீர்னு மாத்தினாங்க? அவங்கள மாத்தல, நான் தான் வேற பிரான்ச்சுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறேன். ஏங்க? எனக்கு ஒரு திருப்பி சித்தப்பா இருக்காரு, அவர் என்ன கேட்காம செப்டம்பர் 15ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. நான் மட்டும் இந்த ஊர்லயே இருந்தா பந்தல யாராவது பிடிச்சி எனக்கு தாலி கட்ட வச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க தான் ஓடி போறேன். கொஞ்சம் வயசான ஆள் இல்ல, அவ்வளவு தூரம் ஹரியானா வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ண முடியுமா? எப்படி? ஏன் அவருக்கு பயந்துட்டு அவ்வளவு தூரம் போறீங்க? உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதானே? எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன கட்டிக்க போற வரைக்கும் என்ன பிடிக்க வேண்டாமா? உங்களை கூட யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? நான் என்ன அழகுல தேவதையா இல்ல அந்தஸ்துல கோடீஸ்வரியா? இருக்கிறது ஒரே ஒரு வீடு, எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிருக்கிற ஒரு சித்தப்பா. இந்த காலத்துல புருஷனை வச்சாலும் விடுவாங்க, உத்தியோகத்தை விட மாட்டாங்க. நான் மாப்பிள்ளை போற ஒவ்வொரு ஊருக்கும் அவரையும் இழுத்துட்டு போக முடியுமா என்ன? அப்படின்னா எப்பவுமே உங்க கூட இருக்க சம்மதிக்கிற ஆள் கிடைச்சா நீங்க அவரை ஏத்துக்கிறீங்களா? Why not? ஏன் ஏத்துக்க மாட்டேன்? எனக்காக அப்படி ஒரு தியாகம்ன்ற ஒருத்தர் கிடைச்சா நிச்சயமா நான் கொடுத்து வச்சுவேன். ஆமா, எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைப்பார். கிடைச்சா பிள்ளையா இருக்கும் போது தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு ஏன் கையாலேயே திருக்கல்யாணம் பண்ணி வைப்பேன். விநாயகா, எனக்கு இப்படி ஒரு நினைப்பு ஏற்படலாமா கூடாதான்னு எனக்கே தெரியல. தயங்கி தவிக்கிற மனசு ஒரு தைரியத்தை கொடு. நான் எழுதி அனுப்புற லெட்டரை படிச்சுட்டு இப்படி உனக்கு ஒரு ஆசை வரலாமான்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் உசுரே போயிடும். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணலப்பா. நான் எப்போ அவங்க கூடவே இருக்கணும். இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தோணல. அவ்வளவுதான். லெட்டர் படிக்கலையோ? இப்பதான் படிக்கிறாங்க. என்னங்க, இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், யாருக்கு எழுதிருக்கீங்க? இந்த லெட்டர் நீங்க தானே எழுதினீங்க. ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே. மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்க மரியாதை அமக்கப்படுதே. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை எங்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைச்சீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா எடுத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவர்கிட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல.
நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. உங்களால முடியாது, சரி அட்லீஸ்ட் சாரதான்னு கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சர் பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி, பொழுது முடிஞ்சா போதும் உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? நினைச்சேன் நினைச்சேன். சரிங்க தப்பு எது? இந்த மாதிரி நடுத்தரவுல வண்டி நிக்க வச்சுட்டு ஒரு பொம்பளை ஆம்பளை போட்டு அடிக்கிற சட்டப்படி தப்புங்கிற பெரிய சட்டமாக விட்டமாவது. ஆமா ஏயா, ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாலும் என் புருஷன் தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். கம்முனுங்கறியா? என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ, பொம்பளை கிம்பளை சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை கலியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, 10 பாத்திரம் தேய்ச்சவளா, இல்ல 5 பத்துக்கு கையெழுந்துடுவளா? என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளர்ச்சி போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது. நீ புதுசா வந்த உடனே நீயே சொல்லு. தப்பு எது? முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கிற. நீ சுமாரியா? ஆத்திரப்படாதீங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா, 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு கொடுத்தா என்கிட்டே வந்து 1.25 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு பாரு, நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. ஏன் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன், ஏன் வீட்டுக்காரருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு எது? உன் புருஷனை 25 பைசால இடம் போட்டது சட்டப்படி தப்புங்க. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் இடம் போட்டிருக்காங்க. சும்மா இருயா. சும்மா இறையா? நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு மட்டும் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல வீட்டுக்காரன் முன்ன அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாமா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. பையன் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீதி தண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு எது? குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி, சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. மேடம், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே? குட், வெரி குட். இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது. அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். ஆமா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பரவாயில்லையே, ரொம்ப பழகினவங்களே கல்யாணத்தை கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே? சார மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும்.
சார் யார் தெரியுங்களா? என்னமா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மர்த் ரெடிமேட் சென்டரோட அக்கௌண்ட் எல்லாம் தியாகிங்கிற பேர்ல இருக்கு. ஏன் சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம். தியாகியாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்கறத வர வச்சு நான் கொடுக்கணும். என்னோட துரதிருஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு. உங்க தங்கச்சியாவது நல்லா இருக்காங்களா? இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு யாரோ ஒரு மார்வாடிக்கு செக் கொடுத்திருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்ல, அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக்கை திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏன் சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கௌண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தாருன்னா பையன் பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓ எஸ், அப்படி செய்யலாமே. அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர். நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணி சொல்றேன். ஓகே மேம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கௌண்ட்ல கட்டிடுறேன். ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஆனர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம், நான் வரேன். மிஸ்டர் கிரேட். என் பேரு கிரேட் இல்ல, மருது. மறக்கல, உங்க குழந்தைக்கு என் பேரு வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே, உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தங்கச்சியை தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடமையை உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. you're a great man. உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும். நன்றி, நான் வரேன். ரெடி. ஸ்டெடி ஸ்டெடி. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. என்ன மாதிரி முன்ன பின்ன குச்சிருந்தா ஸ்டெடியா நிப்பான். புதுசா புற வரைக்கும் ஏறிச்சு. உள்ள குச்சி படுக்க வைங்க. பெட்ரூம் எந்த பக்கம்? அப்பா, நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அவனை கூட்டிட்டு போறா? யாரா அவன் இருட்டுல உட்காந்துருக்கு? பொம்மையா? உட்காரு உட்காரு. என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குது. அது சரி. அங்கிள் அங்கிள், அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல கண்ணா. தாடை எங்க இருக்குது? அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. குடுத்தனத்தை வீட்டுல வச்சுக்கிட்டாரு, குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு. ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. பொழுது கொஞ்ச உடனே லாரி வசூல் எல்லாம் கீழே இறங்கிடும். அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. தங்கச்சி அப்படி சொல்லிருக்க கூட அவனுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன். என் பொண்டாட்டி எனக்கு வேணாம் வேணாம். அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க என் தெய்வம். தெய்வம். ஆண்டி, டாடிக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, நீ வா.
என்னது ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு. குட்டி குட்டி உன்னோட பேச மாட்டப்போ ஏன் உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம். ராத்திரி என்னமாச்சு? ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டனா? பின்ன இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் உலகுல வா வான்னு வாங்கி எடுத்த. எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. ஆண்டி தான் எல்லாத்தையும் கழுவி விட்டாங்க. தப்புதான். இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஆன்டி கிட்ட போய் சாரி சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ தானே தப்பு பண்ண, நீயே போய் சொல்லு. என் கவலையை மறக்க பிடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கவலைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம்னு சொல்றீங்க. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது? ரசிதையா? மேடம், நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனால என்னாச்சு? ஒரு குழந்தை தன் தாயை தெரிஞ்சுது. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எங்க அந்த குழந்தை தகப்பனை எழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராக்கியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, எனக்கு இருந்த மனக்குழப்பத்துலதான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரன் மாறணுங்கிறதுக்காக குடிக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கு. என் மேல உள்ள அனுதாபத்தினாலையும் என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலையும் பழியை சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுவணுவா சாக நான் தயாரா இல்லை. ஏன் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல. கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயாட உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டிதான் போகணும்.